ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செவ்வாய்க்கிழமை வந்து நான் வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான காய்கறி வாங்கியிருந்தேன். ஸோ அப்போ கொஞ்சம் கிளிப்பிங் எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் லாங் வீடியோவாக போட்டிருக்கேன். எவ்ரி வீக் செவ்வாய்க்கிழமைனா சந்தை போட்டுவிடுவாங்க. இது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஈவன் தோ இது பக்கமே இருந்தாலும் எங்கள் ஊர்லேயே குட்டியாக ஒரு 4, 5 அ அ பெரியவங்க, வயசானவங்க கடை வைப்பாங்க. அது வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்தை. அது ஊர்லேயே கொஞ்சம் பஸ் ஸ்டாப்பில் ஒரு 4, 5 கடை மாதிரி போடுவாங்க. அதாவது இங்கே இருக்கிறவங்க தான் கொஞ்சம் மினிமமாக எடுத்துகிட்டு வந்து அங்கே போடுவாங்க. மெஜாரிட்டி நான் அங்கேயே வாங்கிடுவேன். பட் இந்த வீக் வாங்க முடியல அப்படின்னால செவ்வாய்க்கிழமை போயிருந்தேன். சப்போஸ் நான் செவ்வாய்க்கிழமை போய் சந்தை வாங்குற மாதிரி இருந்தால் பகல் டைமில் போயிடுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது. ப்ளஸ் காய்களும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் வியாபாரத்துக்கு காலையில் மந்தமாக இருக்கும் இல்லையா, அதிகமாக எல்லாம் நைட் டைமில் தான் எல்லாம் வருவாங்க. ஏன்னா ஒர்க் முடிச்சுட்டு எல்லாம் நைட் டைமில் வர்றதுனால மார்னிங்கே போனோம்னா கொஞ்சம் சேர்த்து போட்டு தருவாங்கன்ற மாதிரி காலையிலே போயிடுவேன். இல்லை மதியம் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். எங்கள் ஹஸ்பண்ட் லீவில் இருந்ததுனால ஈவினிங்காக ஒரு சும்மா ஒரு வெளியே போயிட்டு வர மாதிரி சொல்லி சந்தைக்கு போயிருந்தோம். இங்கே வந்து காய்ங்க வந்து ஒரு ஒரு கடையிலேருந்து ஒரு ஒரு ₹10, ₹20 அந்த மாதிரி டிஃப்ரென்ஸில் இருக்கும். சில பேர் கொஞ்சம் போட்டு தருவாங்க. சில பேர் இல்லை இல்லை அப்படின்னு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. பட் நைட் டைமில் போனோம்னா இருக்கிற காயெல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக வச்சு தான் தருவாங்க. ஏன்னா பகல் டைம் போயினா கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுப்பாங்க. பட் நைட் டைமில் வந்து எல்லாம் இப்போ கிலோ கணக்கில் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1/4 கிலோ இப்போது எந்த காய் கேட்டாலும் கிலோ கணக்கில் ₹40, ₹50 அப்படி சொல்கிறாங்க. அதில் கிலோ கணக்கில் 1/4 கிலோ அப்படி போட்டால் 3 காய் 3 கேரட்டு அந்த மாதிரி தான் வருது. பட் எங்கள் ஞாயிறு சந்தையில் அப்படிலாம் இல்லை. ஒரு உடைக்கு அட்லீஸ்ட் ஒரு 4, 5 கேரட்டாவது வச்சு கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்களும் ரேட் கட்டுப்படி ஆகலைன்னா சில டைம் கம்மியாகவும் கொடுத்துருக்காங்க. சில டைம் நம்ம ரெகுலராக போனோம், ரெகுலர் ஃபீஸ் தெரிஞ்சிருது இல்லையா, அதனால் கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுப்பாங்க. இங்கே வந்து நான் ஷாக் ஆனது வந்து கீரை கட்டு ₹30 சொல்லி விற்றுட்ருந்தாங்க. இப்போ ஊரில் எடுத்துகிட்டு வரவங்க ₹10லேருந்து ₹15 தான் கொடுப்பாங்க கீரை கட்டு. இங்கே வந்து ₹30 சொல்லலை. நான் எதுவுமே அன்றைக்கி வாங்கலை. சும்மா அங்கங்கே கடையை போய் தேடி தேடி கடை எல்லாத்தையும் விசாரித்து பார்த்து ஆல்மோஸ்ட் எல்லாம் அந்த ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. சீக்கிரமாக காலி ஆகணும், இல்லை இனிமே தான் பீப்புள் நிறைய வந்து வாங்குவாங்க அப்படின்ற மோட்டிவில் என்னென்னு தெரியல. எல்லாமே கொஞ்சம் கம்மியாகவும் விலை ரேட்டாக வந்துட்டுருந்தாங்க. ஸோ நான் அன்றைக்கி ஒரு புதினா கட்டு கொத்தமல்லி கட்டுமே ₹20 சொல்லி விற்றுட்ருந்தாங்க. நம்ம ஊரில் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வந்து ₹10 தான் கொடுப்பாங்க. நான் கட்டு ₹10, காய் ஒரு உருண்டைக்காய் ₹20 அப்படி சொல்லி தான் வாங்குவேன். கோஸு அந்த காலிஃப்ளவருக்குள்ளே அது ₹30, ₹40ன்றாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கு. அதனால் வாரம் ஃபுல்லாக சட்னி அந்த மாதிரி அரைச்சிட்டு வீட்டில் இருக்கிறத ஏதாச்சும் ஒன்று மேனேஜ் பண்ணிவிட்டு ஞாயிறு சந்தையிலே நம்ம ஊர்லேயே வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த பொருள் மட்டும் தான் வாங்கியிருந்தேன். இஞ்சி பூண்டும் அத்தை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக ஒரு கிலோ வாங்க சொல்லி வந்தாங்க. அந்த அண்ணா வந்து இஞ்சி பூண்டு ஒரு கிலோ வாங்கினதுனால 2, 3 உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தந்தாங்க. அதுவும் நான் கேட்டு வாங்கினேன். அவங்க ₹10 வாங்கிட்டு ஒரு 3 உருளைக்கிழங்கு கொடுத்துருந்தாங்க. இந்த கருணக்கிழங்கு இல்லையா, அது ஒரு கிலோ ₹40 சொல்லி இது 1.5 கிலோ சம்திங் இருந்துச்சு. ஸோ இந்த கருணக்கிழங்கு ₹60 கொடுத்து வாங்கிட்டேன். சத்தியமாக எனக்கு மனசே இல்லை. அதுக்கு 2 கிலோ உருளைக்கிழங்கே வாங்கியிருக்கலாம். பட் கருணக்கிழங்குல கொஞ்சம் மெடிசன் பெனிஃபிட் இருக்கிறதுனால சரி ரேராக சாப்பிட்றது. இதெல்லாம் ஞாயிறு சந்தையில் எங்கள் ஊரில் வராது. மினிமமாக ஒரு 5, 6 கடை வைக்கிறதுனால அதிகமாக இந்த மாதிரி கருணக்கிழங்கு அது மாதிரி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ப்ரொக்கோலி எல்லாம் எங்கள் ஞாயிறு சந்தையில் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் நம்ம வெள்ளிக்கிழங்கு, கருணக்கிழங்கு, ப்ரொக்கோலி, கார்னு இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் வெரைட்டியாக வேணும் அப்படின்னா அது செவ்வாய்க்கிழமை சந்தையில் தான் வரும். ஸோ ஆல்சோ ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி விற்கிறாங்க. நான் தப்பு சொல்லலை. நிறைய பேர் வயசானவங்க இது லாபம் பார்த்து தானே விற்கிறாங்க. இப்போது விளைஞ்சி வர காசை விட இப்போ லோடு மேனுங்க தான் அதிகமாக அதில் லாபம் ஏற்றி சம்பாதிக்கிறாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி நானும் கொஞ்சம் இந்த கேரட்லேயே 3 கேரட் நான் ₹50 சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு மனசே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அன்றைக்கி ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரியும் பிளான் இருந்துச்சு. இல்லை அடுத்த மாதம் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால் கார்த்திகை மாதத்துல பண்ணிக்கலாம், இல்லை தை அமாவாசை வருது, அதனால் அப்போது ஃபுல்லாக வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி வருது. ஸோ அப்போ டீப் க்ளீன் பண்ணிக்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போது லைட்டாக டிஷ்யூ பேப்பர் வச்சு மட்டும் தொடச்சி விட்டுட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன்.
நான் எப்பயோ ஒரு நாள் ஒரு யூடியூபர் வந்து ஷார்ட் போட்டிருந்தாங்க. எனக்கு எப்போ ஃப்ரிட்ஜை திறந்தாலும் அந்த வீடியோவில் அவங்க சொன்னது தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். அது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க மாமியார் வந்து எவ்ரி வீக் வந்து ஃப்ரிட்ஜை வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். எனக்கு இன்னும் புரியல. எவ்ரி வீக் ஃப்ரிட்ஜு வாஷ் பண்ணணும்னா ஃபுல் டீப் க்ளீன். அந்த ட்ரேஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கழட்டி வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்களாம். இது அவங்களுக்கும் அது பழக்கமும் ஆயிட்டிருக்கு. வந்த புதுசில் கொஞ்சம் இதாக இருந்து இப்போ அவங்களுமே அந்த ஒரு இதுக்கு ரொட்டீனுக்கு வந்துட்டுருக்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படி என்ன தான் இருக்குது? லைட்டாக தொடச்சி விட்டாவே போதும். அட்லீஸ்ட் வீக்லி மந்த்லி ஒன்ஸ் 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வாஷ் பண்ணுறது கூட ஓகேவாக இருக்கும். வீக்லி ஃபுல் டீப் க்ளீன் பண்ணுற அளவுக்கு அதில் என்ன அப்படி அழுக்கு படியும் அப்படின்னும் எனக்கு தெரியல. சம்டைம்ஸ் எனக்கும் ஃபீல் ஆகும். இது வந்து அவங்க செய்ய முடியாத சில ஒர்க்கெல்லாம் மருமகன்ற பேரில் நாங்கள் இப்படி தான் பண்ணோம். சில பேர் நான் பார்த்துருக்கேன். அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனால் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். நாங்கள் இப்படி தான் பண்ணிகிட்ருந்தோம். அதனால் மருமகளாக நீங்கள் வரும்போதும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு வைப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த ஒரு பழக்கத்தை அவங்க பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஜஸ்ட்டு எங்கேயோ யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, என் மருமக இப்படி பண்ணுறா செய்கிறான்ட்டுன்னு. அதை இவங்க வந்து நம்மக்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பார்ப்பாங்க. அது மாதிரி தான் எனக்குமே அப்படி இருந்துச்சு. நானும் ரேராக அவ்வளோ டீப் க்ளீனெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுற அளவுக்கு அந்த எதுவும் இருக்காது. சும்மா ஜஸ்ட்டு ஈர துணியோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ அதை இல்லாட்டி வைப்பரோ வச்சு தொடச்சி விட்டாலே அது போயிடும். ரொம்ப அழுக்காக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது, ஸ்மெல் அடிக்குது, சம்திங் ஏதாச்சும் ஒன்று தக்காளியோ ஏதோ ஒன்று டர்ட்டி ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் க்ளீன் பண்ணலாம். மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 மந்த்ஸ்லி ஒன்ஸே போதும் அப்படின்னு தான் நான் நினப்பேன். இன்னொன்று, யாராச்சும் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை இது இப்படி பண்ணான்னா எனக்கு அந்த வேலையை சுத்தமாக வராது. நானாக யோசித்து எனக்கே சம்டைம்ஸ் மோட்டிவேட் ஆகி அதை பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொன்னால் பண்ணிடுவேன். நம்மக்கிட்ட குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி, நீ இதை பண்ணு, இன்றைக்கி இதை பண்ணிவிடு, இது இப்படி இருக்குது, ஏன் இதை பண்ணாமல் இப்படி வச்சுருக்கேன் அப்படி வச்சுருக்கேன்னு கேட்டால் எனக்கு சத்தியமாக அது வராது. நான் அப்படி தான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் போயிடுவேன். ரொம்ப நாளாக நான் ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் ஒரு கிச்சன் ட்ரே, அந்த ஆனியன் பாஸ்கெட்ன்ற மாதிரி ஒரு 5-4 ட்ரே வரும்ல, அதை பார்த்து வச்சுருக்கேன். அதை வாங்கணும்னு சொல்லிட்டு. பட் அதோட ப்ரைஸ் 3.5K சம்திங் வருது. பட் அவ்வளோ பட்ஜெட் போட்டு அதை வாங்க முடியாமல் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். இது நான் மீஷோலேருந்து வாங்கினேன். ஜஸ்ட்டு 200 சம்திங் 3 பேஸ்கெட் இந்த மாதிரி வருது. அது நல்லாவுமே குவாலிட்டி இருக்குது. நான் ஒரு யூடியூபரோட வீடியோ பார்த்து அவங்க வந்து சென்னையிலேருந்து வாங்கியிருந்தாங்க, ஹோம் சென்டர்லேருந்து. பட் அதோட டூப்ளிகேட் மாதிரி மீஷோவில் இருக்குது. இது அந்த ட்ரே அதில் வாங்கினது அதுவுமே நல்லா தான் இருக்குது. சீக்கிரமாக அந்த கிச்சன் ஸ்டாண்ட் ட்ரே வாங்கணும். 3Kல கொஞ்சம் பட்ஜெட் பார்த்து அதுக்குன்னு யோசிச்சு வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் வாங்கலாமான்ற, ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த குட்டி குட்டி பூச்சி இருக்குல்ல, அது இந்த ஆனியன் மேலெல்லாம் பறக்கும். அது என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க, இது ஏன் இப்படி பறக்குது, இப்படி ஏன் இப்படி வச்சுருக்க அப்படின்வாங்க. பட் நம்ம வந்து அந்த ட்ரே அப்போ வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு அது வாங்கி தர மாட்டாங்க. ஆனால் ஏன் பறக்குது, க்ளீனாக வச்சிடல அப்படின்னு மட்டும் நம்மளை சொல்லுவாங்க. ஸோ வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அது ட்ரேயில் வந்து போட்டு வச்சுட்டேன். ஓரளவுக்கு நீட்டாகவும் இருந்துச்சு. இந்த ட்ரேவும் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். வெஜிடபிள் ஸ்டோரேஜ் ட்ரேன்னு கேட்டாவே சர்ச் பண்ணிங்களானே உங்களுக்கு கிடைக்கும். இதுவுமே நல்லா தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வ்ளாக். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.